ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோபல் அக்வாரியா. நம்ம ஃபிஷஸ் பற்றி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய நாளாக நம்மள்ட்ட வந்து க்ளீனிங் வீடியோஸ் வந்து எங்களுக்கு காமிங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறீங்க, உங்கள் ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. சரி, இதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த திங்கிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்மளோட ஒரு 2.5 feet ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. அதை வந்து நீ க்ளீன் பண்ணலாம், வாங்க போகலாம் வாங்க. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிச்லெட் டேங்க் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற ஃபிஷஸ்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம், சரிங்களா? ஏன்னா இதுல வந்து சின்ன சைஸ் ஃபிஷஸ் தான் இருக்கு. இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு டர்ட் சேர்ந்துருக்குன்னு பாருங்க. ஜூம் பண்ணுங்க, வாங்கலாம். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நான் என்னோட டேங்கை வந்து எப்பயுமே வந்து அழுக்காகிறதுக்கு நான் விட்டதே கிடையாது. ஆக்சுவலா ஃபில்ட்ரேஷன் எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்துட்டேன். கொஞ்சம் டேங்க் வந்து ரொம்ப நாளா வந்து க்ளீன் பண்ணல. ஸோ ஒரு 1 month 1.5 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப வந்து அழுக்கு வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேங்க் க்ளீன் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஃபிஷஸை வந்து தனியாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வாட்டரை வந்து நல்லாவே குறைச்சிக்கலாம். இதில் வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏன் ஹாஃப் வாட்டர் சேஞ்சோ இல்லை 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணலன்னா, ஏன்னா வாட்டர் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி டவுன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த வீடியோவில் நான் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, வாட்டரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே போர் ஆயிடுச்சு. நான் டேங்கை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷஸ் வந்து பிடிச்சிடலாம். முதல்ல வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிஷ்ஷாக பிடிச்சி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே வந்து ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃபிஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் வந்து தனியாக அதை பிடிச்சி வச்சே க்ளீன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ்னே சொல்லுவேன். ஏன்னா டேங்க் ஒன்றுமே வந்து நீங்கள் நல்லா வந்து பார்த்தோன்னா க்ளீன் பண்ணலாம். தனியாக வந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷஸை வந்து நான் பெரிய சைஸ் ஃபிஷ் தான் இருக்குது. இப்போ 1 அடிக்கு மேலே இல்லை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு 8 inchக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ஃபிஷ்ஷை டேங்கில் வச்சே க்ளீன் பண்ணுறது நல்லது. இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது ஒன்றுமே உங்களுக்கு வந்து இப்போ அப்படி சொன்னால் டேங்க் ஒன்றே வந்து கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணலாம், ஓகேங்களா? வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிஷஸை பிடிச்சிக்கலாம், வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷஸ்னால நான் சிங்கிள் நெட்டே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன்று மாட்டிடுச்சு. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ப்ளூம் ஆஃப். வாங்க காமிக்கிறேன், வாங்க. இது வந்து ஒரு ப்ளூம் ஆஃப் சிச்லெட். வாங்க இங்கே பாருங்க, வாங்க. இது வந்து ஒரு எல்லோ மாஃபு. அதுலேயே வந்து பார்த்தோன்னா மாஃப் வெரைட்டிஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான டைப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஜுவல் ஃபிஷ்ஷு. ஜுவல் ஃபிஷ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஜுவல் ஃபிஷ்ஷு. இப்போ ஜுவல் ஃபிஷ் பற்றி பார்த்தோம்னா என்னுடைய பேட்டர்ன்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. உடம்பெல்லாம் அப்படியே முத்து முத்தா. ஸோ இதில் ஆக்சுவலாக நான் என்ன சொல்லலான்ட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி நீங்களுமே சின்ன சின்ன ஃபிஷஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிஷஸை வந்து டேங்க்லேருந்து பிடிச்சி தனியாக வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஃபிஷஸ்க்கு அப்போதைக்கு தேவையான ஆக்சிஜன் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த போர்ட்டபிள் ஆக்சிஜன் பம்ப்லாம் உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராசஸ்க்குலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் இப்போ இந்த பம்பை நான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, அப்படியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே அதை ஜூம் பண்ணி காமிங்க. ரெயின்போ சிச்லெட்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் ரெயின்போ சிச்லெட்.
நம்ம டெக்கரேஷன் வெளியே எடுத்துடலாம். ஏன்னா வந்து ஃபிஷஸ் வந்து போய் அதில் கொஞ்சம் ஹைட் ஆகுது. ஸோ டெக்கரேஷன் வெளியே எடுத்துடலாம். ஒன்றும் இதில் ஒரு பெரிய ட்ரிஃப்ட் வுட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபிஷஸ் பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாங்களேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு எல்லோ செவரம். நீங்கள் பாருங்கள், டேங்கோடைய கலர் எப்படி இருக்கிறதுனால செவரத்தோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக நான் அந்த டேங்கை வந்து இந்த அளவுக்கு மோசமாக விட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பர்பஸாகவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காமிக்கலாம். இன்கேஸ் உங்கள் டேங்க் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நாள் வந்து உங்கள் ஃபிஷஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்க, இது ஒரு செமையான ப்ளூம் ஆஃப். இதெல்லாம் வந்து அடல்ட்டு, சரிங்களா? இதெல்லாம் அடல்ட் ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்க, நம்மளோட கேமராமேனும் ஃபிஷ்ஷை தொட்டு பார்க்குறாங்க. ஜி பாருங்க, இதுவும் அடல்ட் ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஒரு அடல்ட் ஃபிஷ் தான். இங்கே பாருங்க, இது இந்த ஃபிஷ் எல்லாருக்குமே தெரியும், கிரீன் டெரரு. என்னோட ஃபேஸை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ க்ரீனிஷ் அந்த மார்க்கிங்லாம் இருக்குன்னு. நான் யோசிப்பேன், ஏன் இந்த ஃபிஷஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அந்த நேம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய முக்கியமாக ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு ஏன் நேம் கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய பாடியில் ஏதோ ஒரு பார்ட் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறனால தான். சரிங்களா? எல்லாரும் நினைக்காதீங்க இந்த ஃபிஷஸ் எப்படி இவன் பாட்டுக்கு எடுத்து டேரக்டா இன்னொரு இதுல போறேன்னு. இந்த டேங்க்ல இருந்து எடுத்த ஒரு 30% வாட்டர் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு செம ஃபிஷ் மாட்டியிருக்கு. இங்க பாருங்க, வாங்க, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. நம்ம டேங்கோட மான்ஸ்டரை பிடிச்சிட்டோம். இந்த டேங்க்ல இவன் தான் மான்ஸ்டர், சரிங்களா? இவன் யாருன்னா ஜாகுவார் சிக்லெட். இங்க பாருங்க, இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன். இங்க பாருங்க எப்படி ஃபிளார் பண்றான் பாருங்க. இந்த மேல இருக்கிற இது எப்படி இது பண்றான் பாருங்க. பாருங்க, இது செம ஃபிஷ்ஷு. ஜாகுவார் சிஸ்லெட்ஸ் எப்படின்னா தன்னோட வாயை வந்து தன்னோட மவுத்தை விட வந்து எப்படின்னா அந்த அந்த ஃபேஸோடைய ஸ்ட்ரக்சரை விட அதிகமாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜாகுவார் சிஸ்லெட்ஸ் கூட நீங்கள் எதாவது ஃபிஷ் விடுறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அந்த ஃபிஷ்ஷை விட பெரிய ஃபிஷ்ஷாக விடுறதே தான் நல்லது. இப்போ பாருங்க, அடுத்து இன்னொரு யூனிக்கான ஒரு ஃபிஷ்ஷு. இதை வந்து ஃபயர் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஃபயர் மவுத் சிஸ்லெட். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபீமேல் கிரீன் டெரர் ஒன்று.
ஓரளவுக்கு எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது இவன் தான். அதா நம்மளுடைய டெவில் மட்டும் இருக்காரு, அவரை மட்டும் பிடிக்கணும். இருங்க. ஃபிஷ் எங்க இருக்கானே தெரியல. செமையா ஆட்டம் காட்டுறான் அவன் ஒருத்த மட்டும். எந்த இடத்துல இருக்கான்னு எக்ஸாக்டா சொல்ல முடியல என்னால. வாட்டர் கொஞ்சம் கலங்கிட்டனால அவனால பார்க்க முடியல. இங்கே பாருங்க, ஒரு அடல்ட் போலார் பேரட் ஒன்று. இங்கே பாருங்க, இவெல்லாம் வந்து சின்ன சைஸா வாங்கி விட்டோம் நம்ம டேங்க்ல. எவ்வளவு பெருசு ஆயிட்டான் பாருங்க. மோட்டருக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஷ். நிக்குது பாருங்க. இருங்க, மோட்டரை வந்து ஹொரிசாண்டல் போர்ஷன் வச்சிடலாம். இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க யார் இருக்கானு. பேரட் ஃபிஷ் இங்க பாருங்க. ஸோ நீங்களுமே டேங்க் க்ளீன் பண்ணும்போது மோட்டர் இங்க பாருங்க, மோட்டர்ஸ்க்கு பின்னாடி நல்லா செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஃபிஷ்ஷு போய் ஹைட் ஆகிற ஸ்பாட்னா அது உங்களுடைய மோட்டர் ஏரியா தான். இங்க பாருங்க, 3 பேர் ஹைட் ஆகிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இவரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்காருன்னு பாருங்களேன். அப்படியே ஒரு டயக்ராம் வரைஞ்ச மாதிரி இருக்காரு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டேங்க்ல நான் பெருசா கவுண்ட் பண்றது இல்லை, ஏன்னா இவங்களுமே கொஞ்சம் மல்டிப்ளை ஆயிடுறாங்க. இந்த டேங்க் ஆக்சுவலாக நான் சும்மா வந்து ஒரு ஹாபிக்காக தான் வச்சிருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தா நான் மெயின்டைன் பண்றது இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேங்க்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஓஸ் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஓஸ் வந்து பார்த்தோன்னா வெளியில் இருக்கிற பைப்போட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஓஸை நான் அப்படியே உள்ள போட்டு இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே மெதுவாக சக் பண்ணி எடுத்துருவேன். இந்த ஓஸை வந்து இந்த டேங்க்ல வச்சுட்டு இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே வெளியே போயிடும் ஃபுல்லாக. இது வந்து நான் டோட்டல் வாட்டர் சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து அழுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியே போயிடும். உள்ளே இருக்கிற மேட்டு, அப்புறம் நம்மளோட டெக்கரேஷன் ராக்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த டெக்கரேஷன் ராக்கு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் இண்டிவிஜுவலாக எடுத்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க்ல திருப்பி நான் வாட்டர் ஃபில் பண்ணுவேன். அந்த வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவேன். இதில் பழைய தண்ணியும் கொஞ்சம் அது கூட மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு 20% ஆஃப் ஓல்டு வாட்டரையும் வந்து அந்த புது வாட்டரோட நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விடுவேன். அதை அப்படியே உங்களுக்கு கன்டினியூஷனாக காமிக்கிறேன். வீடியோ பர்பஸ்க்காக அதை அப்படியே வந்து மொத்தமாக காமிக்க முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். அதை வந்து அப்படியே கொஞ்சம் நான் ஸ்வாப் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து டேங்கை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸை வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா டேங்க்ல ரிலீஸ் பண்ணிட்டு ஃபைனல் வீடியோ காமிக்கிறேன்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேங்க்ல வந்து எல்லா பழைய தண்ணியும் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா உள்ள இருக்கிற நம்மளுடைய ராக்காக இருக்கட்டும், ட்ரிஃப்ட் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனித்தனியாக வெளியில் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புது தண்ணி நல்லா ஃபுல்லாக ஏற்றுனேன். அது ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரப்பர் இதை வச்சு நம்மளுடைய டேங்கோட கிளாஸை வந்து பார்த்தா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரப் பண்ணி எடுத்துனேன். ஸோ வந்து இந்த ஆல்கேவாக இருக்கட்டும், இல்லை ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கிளாஸில் போய் டெபாசிட் ஆயிருக்கும்ல, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அதை விட்டு போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து டேங்க்ல எங்கேயுமே வந்து அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய டேங்கோடைய வாட்டர், அதாவது கொஞ்சம் எப்படின்னா அந்த பழைய வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஒரு 20% மட்டும் ஆட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் புது தண்ணி நல்லா ஏற்றிட்டு ஒவ்வொரு டெக்கரேஷன் பார்ட்டிகல்ஸாக நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை வந்து ரிலீஸ் பண்ணேன். தண்ணியை ஏற்றிட்டு ஃபிஷ்ஷஸ் வந்து ரிலீஸ் பண்ணேன். வச்சுட்டு நம்ம ஃபில்டர் இது பண்ணேன். ஃபில்டரில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட அது கூடயே வர டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஜூம் பண்ணுங்களேன், இங்கே வாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஷ்யூ இதெல்லாம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஜூம் பண்ணி காமிங்க வாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பாஞ்சு, கீழே வந்து டிஷ்யூ, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கார்பன் ரிங்ஸு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கார்பனு, செராமிக் ரிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அழுக்கும் ஆகாது, அந்த பயோ ஃபில்ட்ரேஷனும் கிடைக்குங்கிறக்காக தான். ஸோ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு 100% வந்து வாட்டர் சேஞ்ச் வீடியோ கொடுங்க, எனக்கு பக்காவாக ஒரு டேங்க் க்ளீன் பண்ணி காமிங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் ஷுவராக பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை வந்து நான் காமிக்கிறேன். அந்த டேங்க் வந்து எப்படி இருந்துச்சு, இந்த டேங்கை வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம். நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோபல் அக்வாரியா. தேங்க்யூ.